அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குதிரை பேரம் நடத்தியதாக முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மரகதம் குமரவேல் அவர்களுக்கு யார் வாய்ப்பினை தந்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திலே சேர்ந்த திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர். அவரை பற்றி பேசுவதற்கே அசிங்கமாக இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வாய்ப்பினை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்திலே அண்ணன் எடப்பாடியார் தந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மின் மூலமாக வெற்றி பெற்ற நீ ஏறக்குறைய கோடிக்கணக்கிலே பணத்தினை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வாக்களித்த மக்கள் உன்னுடைய கையிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாய். உன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே சென்று மக்களை சந்திப்பதற்கு கூட உனக்கு தைரியம் இல்லை. வீட்டிலே முடங்கி கிடக்கிறாய். நீயா எங்களுடைய இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆதவர்ஜனா ஒரு அமைச்சரே அல்ல, ஆள் பிடிக்கும் வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதிமுக வந்து ஒரு மூழ்கும் கப்பல், இன்னும் மேலும் பல எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கா வருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய வயதிற்கும் அவர் வகித்த பொறுப்புகளுக்கும் அவர் நிதானத்தோடு பேச வேண்டும். இன்றைக்கு இந்த இயக்கத்திலே வளர்க்கப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மீண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அடையாளமாக காணப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு இந்த பதவிக்காக தரம் தாழ்ந்து பேசுவது அவருடைய வயதிற்கும் அவருடைய அனுபவத்திற்கும் உகந்தது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூழ்குகின்ற கப்பல் அல்ல, அவர்தான் மூழ்குகின்ற படகிலே என்று தொத்திக் கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுராந்தகத்தில் நேற்று நடந்த ஒரு இணைப்பு விழாவில் தாவேக்கால 30,000க்கும் மேற்பட்டவங்க இணைஞ்சிருக்காங்க. அதே போன்ற ஒரு இணைப்பு விழாவில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் அழைத்து போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனை தடுக்க மாவட்ட தலைமை முன்வருமான்னு சொல்லி அதிமுக உண்மை தொண்டர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்ற காரணத்தினால்தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளை கழகம் வென்றிருக்கிறது. 2 சட்டமன்ற தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் தட்டு தடுமாறி வெற்றி பெற்றிருக்கிறது. 200 வாக்குகள் வித்தியாசத்திலே மட்டும்தான் போலூரிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த மாவட்டத்திலே தொண்டர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள். இந்த இயக்கத்திலே பதவி அனுபவித்தவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் சிலர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் கூட்டுறவு வங்கியிலே பதவி வகித்த சிலர்தான்